வெல்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன கொடுத்துட்டு தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. சரி, அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு வச்சிருக்கும் போது தான் வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோ போடலான்னு வச்சேன். சரி, அதே வீடியோ போடுவோம் தான் இப்போ உள்ளார வந்திருக்கேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சென்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம பேசாமல் வீடியோக்குள்ள போவோம். வாட்ஸ்அப்போட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜாயினபிள் குரூப் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸ் காலோ இல்லை வாய்ஸ் கால் பேசினா நம்ம வீடியோ கால் பேசினா கட் பண்ணி தான் போய் வீடியோ கால் போடுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வீடியோ கால் நம்ம வாய்ஸ் கால் பேசும்போது வீடியோ கால் பேசினாலும் வீடியோ கால் நம்ம அவங்க கொடுத்தா நம்ம வீடியோ கால் கூட பேசிக்கலாம். இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு. நம்மளோட அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் சப்போர்ட்டட். நம்ம ஃபோனு, லேப்டாப் அது மாதிரி நிறைய டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி நம்ம 4 டிவைஸில் ஒரே நேரத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்ல அப்டேட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு இன்டர்நெட் தேவைப்பட்டுச்சு. இப்போ இன்டர்நெட் இல்லாமல் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சேட்டு நம்ம திரும்பி நம்ம ஃபோனில் பார்த்தா கூட நம்ம லேப்டாப்பில் எதில் பேசுகிற சேட்டாக இருந்தாலும் நம்ம ஃபோனுக்கும் வந்துடும். சரி, அடுத்தது பார்த்தா நம்ம அப்லோட் குவாலிட்டி. இல்லை அப்லோட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாராச்சும் ஒரு ஃபோட்டோ இல்லை ஏதாச்சும் அனுப்புனா கூட நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பிளராக ஒரு மாதிரி இதாகவே இருக்கும் ஃபோட்டோ. அதனால் வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்க, உங்களை எப்படி அனுப்பணுமோ நீங்களே முடிவு பண்ணுங்கன்ட்டு, உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக வேணுமா இல்லை அவங்களுக்கு நல்லா அனுப்பணுமா, எப்படி அனுப்பணும், லோவாக இருந்தால் பரவாயில்லன்னு நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு வாட்ஸ்அப் சொல்லிட்டாங்க அதை கொடுத்துட்டாங்க. நம்மளோட இது இமேஜுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா இல்லை, வீடியோக்கும் தான். சரி, என்னடா வீடியோக்கும்? ஆமாம், இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வேணும், பெஸ்ட்டாக வேணுமா இல்லை லோவாக போகணுமா அப்படின்னு முடிவு பண்ணி நீங்களே அமைச்சுக்கலாம். இது நல்ல அப்டேட் தான் சொல்லலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்போட அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மீடியா. இதில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஏதாச்சும் டெலிட் பண்ணணும்னா அவங்க ஐடியில் போய் நம்ம டிசேபிளிங் மீடியாவை எனேபிள் பண்ணி வச்சுருப்போம். பண்ணுறதுனால என்னன்னா ஒரு 7 நாள் இல்லைனா ஒரு 24 மணி நேரத்தில் டெலிட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதே நம்ம டெலிட் ஆகிறீங்கன்னு கொடுத்தாலும் சில அவங்க ஃபோட்டோ டெலிட் ஆகாது பார்த்தாலும் பார்ப்பாங்க. இதுவே நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோ அனுப்பணும், அது பார்த்துட்டு அவங்க டெலிட் பண்ணணும்னா நீங்கள் ஃபோட்டோ அனுப்பும் போதே அதில் ஆப்ஷன் கேட்கும், ஒரே வாட்டி பார்க்குற மாதிரி ஆப்ஷன். நீங்கள் பார்த்து அனுப்புனீங்கன்னா அவங்க ஒரே வாட்டி தான் அந்த ஃபோட்டோ பார்க்க முடியாது, அதுக்கு மேலே அவங்க பார்க்க முடியாது. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு போய் பார்த்தாங்கன்னா அந்த ஃபோட்டோ அவங்கள்ட்ட இருக்கும். இது என்னோட மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட அடுத்த அப்டேட் வாட்ஸ்அப் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆர்ச்சிவ் சேட். இது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் வேலையாக இருப்போம், யாராச்சும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம அதை ஃபஸ்ட்டு ஆர்ச்சிவ் பண்ணாலும் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நமக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க மெசேஜ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் காமிக்க, நம்ம அந்த ஆர்ச்சிவ் பண்ணியிருக்கு உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கீழே லாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கனால யாராச்சும் ஃபோனை வாங்கி டக்குன்னு பார்த்தாலும் அது தெரியும். நம்மளோட அடுத்த வாட்ஸ்அப் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யாராச்சும் 15 நிமிஷம் 10 நிமிஷம்னு ஏதாச்சும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப நாளே ஆகும். இதை நம்ம எப்படா சீக்கிரமாக கேட்டு முடிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு X 1.X2 அது மாதிரி அந்த ஸ்பீடில் நம்ம கேட்டுக்க முடியும். இது நல்ல அப்டேட்டாக நான் பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோனில் டெலிட் ஆகிட்டு நம்ம திரும்பி போய் ஓப்பன் பண்ணும்போது ஓடிபி வரணும், நம்பர் போட்ட அப்புறம் ஓடிபி வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உள்ளே போகும். சார் ஓடிபி வராது, மெசேஜை நம்ம என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டே இருக்கும் போது தான் சரி இப்போ வாட்ஸ்அப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்ம நம்பர் போட்டு உள்ளே போனால் போதும், ஒரே மிஸ் கால் மட்டும்தான் வரும். மிஸ் கால் வந்து கட் ஆகிடுச்சுன்னா நேரடியாக உள்ளார போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் விட்டுருந்தாலும் ஏதாச்சும் சொல்லணுன்னாலும் நீங்கள் வீடியோ